ஏய் ஏய் என்ன ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து இப்போ ராகவன் கத்த ஆரம்பிக்க மரியாதைலாம் எனக்கு கொடுக்க தெரியுங்க. ஆனால் இதில் நீங்கள் செஞ்சதுக்கான பலம் தான் அது அப்படின்னு வந்து இப்போ வந்து நக்கலாக இப்போ வந்து மதி சிரிக்கிறத பார்த்து அப்படியே கட்டுப்பாய் இந்த பக்கம் தங்கராஜ் வேற வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து சாப்பாடை ஒவ்வொருத்தங்களா கொண்டு வந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து அப்படியே தரையில் போடுறாங்க. வேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சு கொண்டு போய் குப்பையில் போடலாமே, என்னது இது, என்ன பழக்கம் அது அப்படின்னு போது இல்லை இங்கே எல்லாமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மலர். எல்லாமே இப்படி தானா, அதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் சாப்பிட்டு கீழே போட்ட வேஸ்ட்டை நீங்கள் தான் அவங்க கையில் எடுத்து போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு அந்த மலர் கேட்க, பெரிய விஷயம் தாங்க இதெல்லாம். ஏங்க இன்னொருத்தவங்க சாப்பிட்டு அவங்க வாயிலிருந்து வச்சு அவங்க கடிச்சது துப்புனது மென்னதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒதுக்கி வைப்பாங்களாமா. அதையும் கொண்டு போய் தரையில் கீழே வைப்பாங்களாமா. தட்டோட கொண்டு போய் ஒன்று ஒன்றா கீழே இருந்து பொறுக்கி கொண்டு போய் போட்டு தட்டை எடுத்து போய் கழுவு வேற செய்யணுமா. இதில் ஒருபடி மேலே போய் இவர் என்னன்னா தட்டுலேயே அப்படியே கையை கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு போறாரு. அப்படியே இந்த குப்பையெல்லாம் அப்படியே கிடக்க. யாரா இருந்தாலும் அது கஷ்டம் தானே, வீட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்தால் கூட அவங்களுக்கு இது கஷ்டம் தானே அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து இப்போ கேட்குறாங்க மதி. கேட்கும் பொழுதே வந்து அப்படியே மலர் அப்படியே வந்து, விடுமதி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது, சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க பெரிய விஷயத்தெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் மாற்றும். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணுறதுக்கு ஆள் இருக்குல்ல, பண்ணுறதுக்கு ஒருத்தி இருக்கால அப்படின்னு வந்து உங்ககிட்ட உங்களை பார்த்தாலே வெறுப்பாக பல நேரங்களில் பேசுகிறாங்க. கல்யாணத்தை வந்து நீங்கள் பண்ணது வந்து தப்பு, பிடிக்கலை, அது வந்து உங்களுக்கு உங்கள் ஜோடியே ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும் வாங்கிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னா மதி விடுமதி அப்படிங்கிறாங்க மலர். ஆனால் மதி கேட்காம இப்போ செய்ய போகிற சம்பவம் தான் பயங்கரமான சம்பவம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க கிளம்பி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது, அதுவும் தங்கராஜ் வேற வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட எலும்பெல்லாம் அப்படியே தின்னுட்டு அப்படியே தூக்கி கீழே அவங்க தரையில் போடும் பொழுது வேகமாக போயிட்டு குட்டி குட்டி கிண்ணத்தை எடுத்து வைக்கிறாங்க. வச்சு வந்து இந்த பாருங்க, எல்லாருமே தரையில் கிண்ணத்தை போடுறீங்க, அழுக்கு வேஸ்ட்டை போடுறீங்க, அதை வந்து எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்கு பதிலாக இதில் வேஸ்ட் பிளேட் வைக்கிறேன், வேஸ்ட் பிளேட்டில் போடுங்க, வேஸ்ட் பிளேட்டில் இருந்தால் அதை கொண்டு போய் போடுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ராகவனுக்கு கடுப்பாயிடுச்சு. நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் திரும்பி வந்து, இந்த பாருமா இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு சும்மா சாதாரணமாலாம் வரல, நான் இத்தனை வருஷமாக உழைச்சி சம்பாதிச்சு நான் கட்டின வீடு. நான் கட்டின வீட்டில் 4 கருவேப்பிலையை கூட கீழே போடுறதுக்கு எனக்கு உரிமலைன்னா எப்படி? நான் அந்த சின்ன பிளேட்லாம் வைக்க மாட்டேன், என் பழக்கம் இதுதான், நான் இங்கே தான் வைப்பேன், இந்த பிளேட்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு கீழே போட்டுட்டு இருக்கும் போது அதை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மதி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுதே வந்து இப்போ வந்து மலர் விடுமதி அப்படிங்கும் போதே நக்கெல்லாம் அந்த பக்கம் இருந்து கீழே இருந்து தங்கராஜ் ஒரு பார்வை பார்த்த உடனே அப்படியே கடுப்பாயிடுச்சு மதிக்கு. இதெல்லாம் நியாயமா, நீங்கள் பேசுறது சரின்னு உங்களுக்கு தோணுதா? இதில் என்ன ஒரு குறைஞ்ச போய் எடுப்பீங்க, நான் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து நீங்களே உங்கள் குப்பையை போய் போடுங்கன்னு கூட சொல்லலை, ஆக்சுவலாக அப்படி தான் நான் சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து இந்த தட்டில் போடுங்க தானே சொல்கிறேன் அப்படிங்கும்போது, என்னம்மா இப்போ நான் சாப்பிட்றதா வேணாமா அப்படின்ட்டு வேகமாக அப்படியே கையை கழுவிட்டு உள்ளார போகிறேன்னு என்ன நீ நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு எந்திச்சு வராங்க லக்ஷ்மி. அவர் வீடு, அவர் சம்பாதிச்ச வீட்டில் அவர் இதை கூட போடக்கூடாதா? ஏன்டா சுரேஷ் இவனடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க, உன் பொண்டாட்டி செய்கிறதெல்லாம் கொஞ்சமாக சரியாக இருக்காங்க, ஏற்கனவே ஓடணும்னா அப்புறம் கடைசியில் அவளுக்கு ஏதோ பிரச்சனை அதனால் ஓடுறான்னு சொல்லிட்டு திருப்பி ஓடிக்கிட்டு தான் இருக்கா. இந்த பக்கம் என்னன்னா வந்து இப்போ வந்து வேஸ்ட் அங்கே போடு, இதை இங்கே போடுங்கிறா. ஏன்னா நேற்று வந்து நம்ம வீட்டில் என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கு அதிகாரம் பண்ணுவாளா? ஏன் மலர் நீ தான் இப்போ குறை சொன்னியா, ஏன் உன்னால வந்து இப்போ எடுத்து போட முடியாதா? இப்போ நம்ம வீட்டு குப்பையை எடுத்து போடுற நீ குறைஞ்சு போயிட போறியா அப்படின்னு வந்து கேள்வியெல்லாம் கேட்க, ஐயோ இல்லத்த மதி விடுமதி அப்படின்னு உள்ளார கூப்பிட மதி இதை கேட்கவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு எந்திச்சு போக பார்த்தா வந்து பாதி பேர் பிளேட்டை யூஸ் பண்ணாமல் வேணும்னே தரையில எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக தங்கராஜு ராகவனும் தான். அந்த குப்பையெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மலர் எடுக்க போகும் பொழுது மதி வந்து இல்லை நீங்கள் உள்ளே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக எடுக்கிறாங்க. எடுத்து ஒன்றா எடுத்து கொண்டு போய் இப்படி வரிசையாக ஒன்றா எடுத்தோன்னா அதுவும் க்ளவுஸ் குட்டி பிளாஸ்டிக் க்ளவுஸை போட்டு எடுக்கிறாங்க. இவங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ வேணாம் மதினா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு மலரை வந்து உள்ளே அனுப்பிடுறாங்க. மலர் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்க, இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராகவன் அப்படியே திமுறா போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில், என்ன வேணாலும் பேசுவாளாவ அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே மதி திருப்பி ஒவ்வொருத்தங்களே பார்க்கும் பொழுதே வந்து தங்கராஜ் வந்து விடுங்க மாமா, சின்ன பொண்ணு இப்போ தானே வந்திருக்கா, அவளுக்கு புரியும், நான் இதை பாருங்க இப்போ அவளை தான் எல்லாத்தையும் எடுக்கிறா, அவ்வளோதான் நான் சொன்னல, நல்ல குடும்பத்து பொண்ணு தான் மாமா, அவளை நம்ம கொஞ்சம் லைட்டாக அவளுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கிறனால கேள்வி கேட்குறா, போக அவளுக்கு பழகிடும், கேள்வி எல்லாம் கேட்க மாட்டா, சொல்கிறத ஒழுங்காக செய்வா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஒரு லுக் விடும் போதே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மதி பார்த்துட்டே இருந்து இவங்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெத்தலையை கொண்டாடா அப்படின்னு வெத்தலையை போட்டுட்டு அப்படியே வந்து மாமா சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் நடந்துட்டு அப்புறம் வேணா திருப்பி தூங்கலாமா கொஞ்ச நேரம் அப்படின்னு வந்து இவர் சொன்னா சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரலாம் மாப்பிள்ள அப்படின்ட்டு கடைக்கு 2 பேரும் போயிட்டு திருப்பி வராங்க.
அதுக்குள்ள லக்ஷ்மி உள்ளார தூங்க போக அப்படியே மலர் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மதி இப்போ தான் அவங்க பிளானை வந்து இப்போ செய்கிறாங்க. ஒரு பிளானை ஏற்பாடு பண்ணி அவங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ கரெக்டாக தங்கராஜ் இப்போ ராகவனும் உள்ளார வராங்க. உள்ளார வந்து வேகமாக வந்து உட்காரலான்னு அவர் நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு காலு கீழே ஏதோ வழுக்கி அப்படியே பொத்துன்னு வந்து இப்போ கீழே விழ போகிறார் ராகவன். அவரை டக்குன்னு வந்து தங்கராஜ் பிடிக்கிறாரு. தங்கராஜ் பிடிச்சோடனே என்னடா அது அப்படின்னு கீழே பார்த்தா கீழே ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு. குப்பை கீழே கிடக்கே அப்படின்னு ஒரு ஷாக் ஆகி பார்த்தா வந்து குப்பையை தான் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னீங்கல்ல, அதனால தான் குப்பையை வந்து இங்கே போட்டேன் அப்படின்னு வந்து மதி சொல்லி நடந்து போங்க. ஏய் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு வெளில லக்ஷ்மி எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே பாரு காலுக்கே இங்கே வெங்காயத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கா, அதை போட்டு அப்படியே அதை மிதிச்சு நான் கீழே விட போயிட்டேன் அப்படிங்கும் போது மலர் வேற ஓடி வராங்க. ஓடி வரும்பொழுதே வந்து என்ன நினச்சிட்டு இருக்க அவன் மனசுல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு உட்காருங்க வாங்க அப்படின்னு ஒரு கைத்தாங்களா கொண்டு போய் உட்கார வச்சா உட்காந்துருன்னா கத்துறாரு. ஸோ அப்புறம் ஐயோ அப்படின்னு கத்துறாரு. என்னடா ஐயோன்னு கத்துறாருன்னு எந்திச்சு பார்த்தா சாப்பிட்டு போட்ட எலும்பு துண்டெல்லாம் எடுத்து வந்து அவங்க அப்படியே வந்து சோஃபாவில் வேணும் அப்படி வீசி விட்டுருக்காங்க. மலர் மதி வீசி விட ஒன்றும் மிச்சம் என்ன நினச்சிட்டு இருக்க என்ன கருமதெல்லாம் அப்படின்னு வந்து கோவமா கத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்து கஷ்டமா இருக்கா. அதாவது குப்பை இப்போ இங்கே இருக்குது தரையில் இருக்குங்கிறனால தரையில் வழி கூட்டு விட தோணுது. அங்கே போட்டால் இங்கே எப்படி குப்பையை போடலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ளார குப்பை போடக்கூடாது. வீட்டுக்குள்ளே குப்பை போடக்கூடாதுன்னு தெரிஞ்ச உங்களுக்கு தரையில் அதே வீட்டில் தரையில் குப்பையை போட்டால் திருப்பி அந்த தரையை கழுவணும், அது இல்லாமல் அந்த தட்டை கழுவணும், அது இல்லாமல் ஒருத்தங்க அந்த கையில் எடுத்து போடணுங்கிறது கூட ஒரு சரியான ஒரு இது இல்லை, அறிவு இல்லைன்னா அதை ஒருத்தங்க சொல்லி ஒரு பிளேட்டு வைங்கன்னு சொல்லும் பொழுதும் கூட வெறும் விதண்டாவாதத்துக்கும் வீம்புக்கும் ஏன் வீடு நான் 4 கருவேப்பிலையை போடுவேன் அப்படிங்க. 4 கருவேப்பிலை அங்கே இருந்துச்சு, இதெல்லாமே நான் வெளில இருந்து எடுத்து வரல, கீழே நீங்கள் தரையில் போட்டிருந்ததை மட்டும்தான் இங்கே போட்டிருக்கேன். வீட்டில் இப்போ நான் எங்கே வேணாலும் வைப்பேன் அப்படின்னா நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், நானும் குப்பை எங்கே வேணாலும் கொட்டுறேன், நடு வீட்டில் கொட்டினா ஓகேவா? பாரம்பரியமான குடும்பம், எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு அது இருக்குது இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு பேசுறீங்க, மூளை இருக்கா அப்படின்னு வந்து மதியம் முடிவு கேட்க அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா. குப்பையை கொண்டு போய் போடுறீங்களே அப்படின்ட்டு. நாளைக்கு ஒரு கெஸ்ட்டே வராங்க, அவங்க முன்னாடி குப்பையை தரையில் போட்டுட்டு இருப்பீங்க போடும்போது சி என்ன கருமோது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சமா யோசிச்சு நடந்துக்கணுங்கிறது தான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு வந்து போக ஏய் அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் ராகவனும் லட்சுமியும் கத்திட்டு இருக்கும் போதே மதியம் நேராக உள்ளார போய் கதவை சாத்திக்கிறாங்க. சாத்திட்டு வந்து இதெல்லாம் இதை சாத்திட்டு டக்குன்னு கதவை தரேன்ட்டு இதெல்லாம் மலரக்கா தான் எதுவும் சொல்லலை. அவங்கள்ட்ட ஒன்று திருப்பி பண்ண அவங்க ஏன்ட்ட கத்த முடியாதுன்னு அவங்கள்ட்ட போய் கத்தாதீங்க. அவங்கள பார்க்கும் பொழுதே எனக்கு தோணுச்சு அவங்க பண்ணுறது நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சு. அதனால் நான் சொன்னேன் திருப்பி இதே மாதிரி பண்ணால் நான் அதே மாதிரி தான் பண்ணுவேன், குப்பையை கண்ட இடத்துல நானும் நடு வீதியில் கொட்டுவேன், உங்களுக்கு ஓகேவா ஓகேங்கிறத சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து கிளம்பி உள்ளார போய் கதவை சாத்திக்க. மாப்பிள்ளை பார்த்தீங்களா மாப்பிள்ளை இப்போ என்ன பேசுகிறா பார்த்தீங்களா மாப்பிள்ளை அப்படின்னா தங்கராஜ் ஆடி போயிட்டார். என்னடா அது அப்படின்னு தங்கராஜ் ஷாக் ஆனதுக்கப்புறமா அடுத்த நாள் சாப்பாடு வைக்கும் பொழுது சைடு பிளேட் முன்னாடியே இருக்குது. சைடு பிளேட்டில் யாரும் அப்படியே எடுத்து மெதுவாக எதுவுமே பேசாமல் சைடு பிளேட்டில் குப்பையெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த கதையில் இப்படிலாம் போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னொரு பக்கம் மீனா எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் ரோகிணி புது திருப்பம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சிறகடிக்க ஆசை, அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒரு அதிரடியான திருப்பமுக்கு அதுக்கு வந்து வீடியோ அப்படின்னு அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் வரப்போகுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.